ஷேய் விஷ்ணு மானிட பிறவி பூமியை அழித்து 2ஆம் நம்பர் தொழில் வியாபாரம் பார்த்து இந்த பேப்பரை வச்சு பூமியை பாழாக்குதான்ல, அது பூரா ஆந்தைய கொத்துற அப்படின்ட்டார். ஆணும் பெண்ணும் வந்து ஐயாட்ட கேட்டு தொழில் பார்க்கான்ல, வியாபாரம் பார்க்கான்ல, எல்லா வியாபாரம் பார்க்கான். பூமியை வச்சு தான் வியாபாரத்தை பார்க்கான். பூமியை வச்சு அழிக்கான். பூமியை வச்சு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் அழிக்கான். பூமியை வச்சு விவசாயத்தை அழித்து நாசம் பண்ணுதான். இருக்கிற இடம் கொஞ்சம் போல் ஆண்டவன் கொடுத்துருக்கார், கடவுளே கொடுத்துருக்கார். மானிட பிறவி டார்டாரா எல்லாம் ஐயா ஆலயம் கோயிலில் பூரா கெட்டி நாசம் பண்ணி வச்சுருக்கா மானிட பிறவி. அறிவு வேண்டாமா? ஏண்டா மானிட பிறவி இருக்க நமக்கு பூமியாக கடவுள் கொடுத்துருக்காரு, நம்ம விவசாயம் பண்ணி சாப்பிடுக்கிறோம். இது நம்ம இந்த அரசியல்வாதி ஓட்டு முத்திரை கேட்கான், பேப்பர் அடித்து விடுதான், நம்ம நல்லா ஜங்கி நம்ம போகிறோம். என்றைக்கா ஒரு நாளைக்கு ஆண்டவன் கடவுள் முற்றுப்புள்ளி வைப்பாருன்னு தெரியணும். மானிட பிறவிக்கு அரசியல்வாதி இந்த ஜென்மத்தில் அழிக்க வந்த பாய்ப்பே அழித்து நாசம் பண்ணணுங்கிற வெறியில் இருக்கா. 2 நாட்கள் அறிவு இருந்தால் செய்ய மாட்டான். கடவுள் பூமி கடவுளுடைய சொத்து எல்லாருமே தெரியும். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் அரசியல்வாதிக்கு கடவுளுடைய பூமி எல்லாமே கோயில் ஆலயம் 12 ஜோதிலிங்கம் எல்லாம் இடம் அவர் இடம். நம்ம இப்படி போய் பாழாக்குதமேனு அறிவு வராது. அறிவியட்டத்தனமாக அழிக்கணும்னு வெறியில் இருந்து அழிச்சிட்டான். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும். டெல்லியில் ஒரு நேரம் பேப்பர் மாற்றி 5000 ரூபா பேப்பரு அப்போல்லாம் அடித்து விட்டான். எல்லாம் உட்காந்து இந்த கொடியை தூக்கி 76 வருஷத்தில் ஆண்டு காலத்தில் ஒரே பேப்பரு 500 தாள் 2000 தாள் அதுக்கு மேலே உள்ள தாள் எல்லாம் கீழே உள்ள தாள் எல்லாம் அடித்து நாசம் பண்ணி பூமியை பாழாக்க வந்த கண்டார ஒளிமை தேவடியா பேடா. அரசியல்வாதி மொத்தத்தில் தேவடியா பே. எம்எல்ஏ இருக்கானா அவன் தேவடியா பே. அவன் வந்து இயற்கையில் பிறப்பில் வெளியில் வந்தானா எம்எல்ஏ அந்த தப்பு செய்ய மாட்டான். சரியா? பஞ்சாயத்து போட்டு வார்டில் இருக்கிறவன் இயற்கையில் அவன் ஆத்தா வைப்பேன் இயற்கையில் அவன் உறவாடி பெற்றிருந்தானா அந்த அறிவு வராது. அறிவு வரும் உறவாடி. இது ஏற்கனவே அவன் அப்பனே மார்க்கத்தில் போய் அவன் ஆத்தா மார்க்கத்தில் போய் எல்லாம் வெளியில் வந்து மார்க்கத்திலே அழிக்கான். மாறி பூமி அழிக்கான். புரிஞ்சுக்கோங்கடா, தமிழ் வார்த்தையில் போடுதோம், தமிழ் பண்பாடிலே புரிஞ்சுக்கோங்கடா. நீதிமன்றம் கோர்ட்டில் ஜட்ஜி கோர்ட்டார் பூராமே புரிஞ்சுக்கப்பா. வழக்கறிஞர் நீயும் புரியுதா இல்லையா? இப்போ அரசியல்வாதி மார்க்கத்தில் நிற்கான். கீழேருந்து மேலே வரைக்கும் பாரு, எத்தனை குளத்தை போட்டு ரோடை போட்டு அமுக்குதான், எத்தனை வீடு விவசாயத்தை பார்த்துட்டு அவன் கண்ணீர் கூத்தலமாக அவனை போய் அழிக்கான். இதே ஜோலியான்னு கேட்காரு. இடிக்க போ உட்காந்துருக்காரு, கேட்கணுமாண்டாமா? அப்போ இவனுங்களை கொல்லணும். யாரை? அரசியல்வாதி. வார்டில் இருக்கிறவன் ஆத்தா வைப்பேன் ஆட்டுக்கறி கோழிக்கறி பன்னிக்கறியை தின்னுட்டு உறவாடி வெளியில் தள்ளிட்டான். சரியா? உறவாடி ஆணும் பெண்ணும். அதனால் இவனுக்கு அறிவுறாது. அந்த வர்க்கத்திலே இப்படியே தான் வரும். கொடியை தூக்கணும், அழிக்கணும், ஐயா கடவுள் சொத்தை அழிக்கணும்னு வெளியில் வருவான். இதே ஜோலி ஒன்றாச்சா? 2வது கணக்கில் இந்த எம்எல்ஏ இருக்கானா அவன் ஆத்தா வைப்பேன் தப்பிலித்தனமாக போகிற கழுதை, தப்பிலித்தனமாக இருந்த கழுதை. அதே மாதிரி தான் இவன் தப்பிலித்தனமாக அந்த பூமியை அழிக்கான். புரிஞ்சு பாடுறா. தமிழ் வார்த்தையில் தமிழ்நாட்டுக்காரப்பே தமிழ் வார்த்தை உள்ளவனுக்கு இந்த கதை கொடுக்கணும். ஏன்னா கடவுளுடைய சொத்தை அழிக்கணும்னு தமிழ் வார்த்தையில் உள்ள அழிச்சிட்டான். 5 ஜாதியாக இருந்து அவரை போடுற லிங்கத்தை தூக்கி விட்ட இந்த பேய. அப்போ இவனுக்கு என்ன அறிவு இருக்கும்? எப்படி அறிவு இருக்கும்? அதுதான் கொடியை தூக்கி அழிக்கான். தமிழ்நாட்டிலேருந்து டெல்லி வரைக்கும் அழிக்கான். அழித்து நாசம் பண்ணிட்டான். அடுத்து மந்திரியாக இருக்கானா அவ ஆத்தா பக்கா தேவடியாத்தனமாக இருந்து இவனை பெற்று வெளியே தள்ளியிருக்காங்க. இந்த ஜென்மத்தில் கொடியை தூக்கி பாழாக்கடான்னு பாழாக்கிட்டான். அடுத்து முதலமைச்சர் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் அவன் அவன் ஆத்தா வைப்ப பூரா பல இடங்களில் மேய்ஞ்சிட்டு வந்து எங்கே கிராமத்தில் வேலை வைப்பான். அவனையும் போய் அவன் ஆத்தா வைப்பான பூரா அங்கே போய் மேய்ஞ்சிட்டு வந்து இவனுங்களை முதலமைச்சரை பூரா பெற்று போட்டு இவன் ஐயா சொத்தை அழிக்கணும், கடவுள் சொத்தை அழிக்கணும்னு வெறியில் அழிக்கான். புரியா? அறிவியட்ட முட்டாப்பேலையிலே நல்ல இயற்கையில் பிறந்திருந்து மூளை இருந்தால் இந்த தப்பு செய்ய மாட்டேடா. அரசியல்வாதி தப்பே செய்ய மாட்டேடா. ஆனால் செயற்கையில் போய் பூரா அந்த செயற்கையில் 2ஆம் நம்பர் வியாபாரத்தை விடுதானா அரசியல்வாதி? அது மாதிரி அவன் செயற்கையில் பிறந்தனால அந்த செயற்கையை வச்சு அழிக்கான் பூமியை. புரிஞ்சு பாடுறா, உட்காந்து புரியுடா. கண்டார் வழி மனை உட்காந்து புரிஞ்சு நட. வெதற அப்படியே கட் பண்ணி விட்டுருவார், நறுக்கி விட்டுருவார் டைம் வரையில். இப்போ வேணால் நாங்கள் கணக்கு என்னமோ கைலாசத்தில் என்னமோ கோழி முட்டை ஈஸ்வரன் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்குன்னு நினைக்காதாடா. கடவுளுடைய குடும்பம் நடத்துது நினைக்காதா.
கடவுளுடைய குடும்பம் எல்லா மானிட பிறவிக்கு விவசாயம் தான் கொடுத்துருக்காரு. விவசாயத்தை அழிக்காமல் சாப்பிட்டு போ, உன் உயிர் வாழ்கிறதுக்கு அதுதான். கடவுளுடைய குடும்பமே நாக்கால விடுது. ஒழுங்கா போ, முக்கால் சத்தியம்.